ஓம் சாந்தி 20/8/2024 20 अगस्त 2024 हिंदी टू तमिल। प्रदह मुरली। ओम शांति। बाप दादा मधुबन। मीठे बच्चे, काम काज करते हुए भी एक बाप की याद रखे, चलते फिरते बाप और घर को याद करो, यही तुम्हारी பகாதுரிகை. இனிமையான குழந்தைகளே, காரியங்கள் ஆகியவை செய்யும் பொழுது ஒரு தந்தை நினைவு இருக்க வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இதுவே உங்களுடைய தைரியமாகும். அப்பா கேள்வி கேட்குறாங்க, பாப்புக்கா ரெக்கார்டு और டிஸ் ரெக்கார்டு கப் और கைசே होता है? தந்தைக்கு மதிப்பு மற்றும் அவமதிப்பு எப்பொழுது மற்றும் எப்படி ஆகிறது? பதில் சொல்கிறாங்க, அப்பா ஜப் तुम बच्चे बाप को अच्छी तरह याद करते हो तब रिकॉर्ड देते हो. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மதிப்பு கொடுக்கிறீர்கள். அகர் ககத்தே யாத் கர்னே கி फुर्सत नहीं है तो यह भी जैसे डिस ரெக்கார்ட்ஸ் है. ஒருவேளை நினைவு செய்வதற்கு நேரமில்லை என்று கூறுகிறீர்கள் என்றால் இது அவமதிப்பு போல ஆகும். வாஸ்தவமே यह बाप का डिस ரெக்கார்ட்ஸ் नहीं करते, यह तो अपना ही डिस ரெக்கார்ட்ஸ் करते हो, इसलिए नाम ग्रेमी கேவல் பாசன் மே நகி. உண்மையில் இது தந்தையை அவமதிப்பது அல்ல, இதோ தங்களை தாங்களே அவமதிப்பதாகும். எனவே சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும் பிரசித்தமானவர் ஆகாதீர்கள். லெகின் யாத்திகி யாத்ரா மே பனோ யாத்துக்கா சார்ட் ரகோ. ஆனால் நினைவு யாத்திரையும் பிரசித்தமானவர் ஆகுங்கள். நினைவின் சார்ட் வையுங்கள். யாத்துசே ஆத்மா சதோ பிரதான் பனேகி. நினைவினால் தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். ओम शांति। मीठे मीठे सिकलदे बच्चों, प्रतिमा पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते। धारणे के लिए मुख्य चार। धारणेக்கான मुख्य सारम। पहला पॉइंट, सर्वशक्तिवान बाप से शक्ति लेने के लिए याद का சார்ட் படானா है. சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி பெற வேண்டுமென்றால் நினைவின் சார்ட்டை அதிகரிக்க வேண்டும். யாத்திக்கு பின்ன பின்ன யுக்தியாங் ரச்சனி ஹே. நினைவிற்கான பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டும். ஏகானந்த் மே பைட் விசேஷ் கமாயி ஜமா கர்னிகை. தனிமையில் அமர்ந்து குறிப்பாக சம்பாத்தியம் சேமிப்பு செய்ய வேண்டும். दूसरा पॉइंट, सदो प्रधान पन्ने का ஓனா ரக்னாகை. சதோ பிரதானமாக ஆவதற்கு அக்கறை கொள்ள வேண்டும். கபலத் நகி கர்ணிகை. தவறு செய்யக்கூடாது. அகங்கார் மே நகி ஆனாகை. அகங்காரத்தில் வரக்கூடாது. சர்வீஸ் கா சவுக் பி ரக்னாகை. சாத் சாத் யாத்திகி யாத்ரா பர் பி ரக்னாகை. சேவையிலும் ஆர்வம் கொள்ள வேண்டும், கூடவே நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். ஆஜிகா வரதானம். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க இன்றைக்கி. சப்குச் பாப்பு ஹவாலே ஹர் கமல் புஷ் சமான் ஞாரே பியாரே ரக்னேவாலே டபுள் லைட் பவ. வரதானம், அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து தாமரை மலருக்கு சமமாக விலகியும் பிரியமாகவும் இருக்கக்கூடிய டபுள் லைட், அதாவது ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. பாபுகா பன்னா அர்த்தாத் சப் போஜ் பாபுக்கோ தே தேனா. தந்தையினுடையவர் ஆகி விடுவது என்றால் அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்து விடுவது. டபுள் லைட் கா அர்த்தஹி ஹே சப்குச் பாபு ஹவாலே கர்னா. டபுள் லைட் என்பதன் அர்த்தமே அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து விடுதல். யஹ் தன் பி மேரா நகி. இந்த உடல் கூட எனது கிடையாது. தோ சப் தக் தன் ஹி நகி தோ பாகி கியா. உடலே இல்லை என்றால் இது மற்றது என்ன? ஆப் சப்கா
வாய்தா ஹி ஹே தன் பி தேரா மன் பி தேரா தன் பி தேரா. உடலும் உனது மனதும் உனது செல்வமும் உனது என்பதே உங்கள் அனைவரின் வாக்குறுதியாகும். சப்குச் தேரா கஹா தோ போஜ் கிஸ் பாத் கா இஸ்லியே कमल बुश का दृष्टांत स्मृति में रख सदा न्यारे और प्यारे रहो दो डबल लाइट बन जाएंगे. எல்லாமே உனது என்று கூறிவிட்டிருக்கும் பொழுது இனி எந்த விஷயத்தில் சுமை? எனவே தாமரை மலரின் உதாரணத்தை நினைவில் கொண்டு எப்பொழுதும் விலகியும் பிரியமானவராகவும் இருங்கள். அப்பொழுது டபுள் லைட் ஆகிவிடுவீர்கள். அப்பா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க. रुहारियत से रूप को समाप्त कर स्वयं को शरीर की स्मृति से कलाने वाले ही सच्चे பாண்டவர் है. ஆத்மீகத்தின் மூலம் ஆணவத்தை நீக்கி சுயம் தங்களை உடலின் நினைவில் இருந்து உருக்கிவிடக்கூடியவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. தன்யவாத் பாபா. நன்றி பாபா.